சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் தெளிவாக போலீஸ்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. இந்த பையன் வேற யாரும் இல்லை, இந்த கிருஷை எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவங்க பாட்டியை கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நாங்கள் தான் நல்லா பார்த்துக்கிட்டோம் சார். நீங்கள் புரிஞ்சிக்காம என் வீட்டுக்காரர் என்னவோ தப்பு செஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அங்கே கிருஷை கூப்பிட்டு வந்து முத்து முன்னாடி நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. உடனே இங்கே கிருஷும், முத்து மாமாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே, மீனாத்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லை இவங்க வீட்டுக்கே நான் அனுப்பிடுங்களேன் அப்படின்னு போலீஸ்கிட்ட தெளிவாக சொல்ல, உடனே மீனா கேட்குறாங்க, நீ இத்தனை நாள் எங்கே தங்கியிருந்த? ஆமாம், உங்கள் அம்மா உன் கூட இல்லையா? உங்கள் அம்மா உன்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களா என்ன? நீ எதுக்காக கிறிஷ் தனியாக வெளியில் வந்தேன்னு கேட்க, ஆமாம், நடந்ததெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும் மீனாத்தை அப்படின்னு அழுதுகிட்டே, என் கூட படிக்கிற பசங்க என்னை ஏளனமாக பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுகிறத என்னால் தாங்கிக்க முடியல. உங்கள் அம்மா உன்னை பார்க்க வரமாட்டாங்களா? அப்போ நீ இங்கேயே தான் இருப்பியான்லாம் கேட்டாங்க. எங்கள் அம்மா என்னை பார்க்க வருவாங்கன்னு எல்லார்கிட்டேயும் சொல்லியும் யாரும் கேட்கவே இல்லை. எவ்வளோ தான் நானும் பொறுமையாக இருப்பேன். அதனால தான் நான் இப்படிலாம் செஞ்சுட்டேன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுகிறாரு. கிரிஷ், இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தானே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக நான் இனி திருந்தி இப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அவங்க பேசுகிற பேச்சால் நான் ரொம்பவே பதட்டத்தில் இருந்தேன். என்ன செய்யன்னு தெரியாமல் இப்படி யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி வந்துட்டேன். இது எல்லாமே என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லி கிரிஷ் அழுதுட்ருக்கேன். கிரிஷுக்கு ஆறுதலாக பேசிட்டு மீனாவும் முத்துவும் சொல்கிறாங்க, சார் எங்களை பற்றி இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இந்த கிரிஷ் சொன்னதையும் கேட்டிங்களே சார். சொல்லப்போனால் கிரிஷ் மேலே எந்த தப்பும் இல்லை. கிரிஷோட அம்மா தான், அவங்க சந்தோஷம் முக்கியம், அவங்க வேலை முக்கியம், அவங்க வாழ்க்கை முக்கியம்னு அவங்க எங்கேயோ இருக்க. பாவம் கிரிஷ் என்ன சார் செய்வான்? அவனுக்கு தனியாக இருக்க பிடிக்கல சார். எங்ககிட்டயாவது விட்டுருக்கலாம் இல்லை மீனா அப்படின்னு சொல்ல, ஆமாங்க, கிரிஷோட அம்மா ஏன்டா இப்படி செய்கிறாங்களோ. சரி கிரிஷ், நீ எங்கே தங்கி படித்தேன்னு நீ சொன்னேன்னா அங்கேயே உன்னை கூப்பிட்டு போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்டு போகலாமான்னு கேட்க முடியும். ஏன்னா உங்கள் அம்மா நீ அங்கே தான் தங்கி படிக்கணும்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இப்படிலாம் செஞ்சுருக்குறாங்க. நீ வேற யார்கிட்டையும் சொல்லாமல் ஸ்கூல்லேருந்து கிளம்பி வந்துட்ட. அவங்க எல்லாரும் உன்னை தேடிட்டு இருப்பாங்கல்ல. நீ செஞ்ச தப்புக்கு எல்லாரும் கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சார் நாங்களே கூப்பிட்டு போய் பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோன்னு மீனாவும் முத்துவும் சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. இந்த பையனை நாங்கள் தான் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, நாங்களும் அந்த ஸ்கூலுக்கு என்ன தான் நடக்குது, ஏன் அவங்க இப்படி கவனமே இல்லாமல் இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோன்னு சொல்ல, முத்து, மீனா, கிறிஷ்னு 3 பேருமே அங்கே போலீஸோட வராங்க. இங்கே கிரிஷ் யார்கிட்டேயும் சொல்லாமல் ஸ்கூல்லேருந்து கிளம்பி போயிட்டான். எங்கே போனான்னு தெரியலன்னு அங்கே ஸ்கூலில் வேலை பார்க்குற எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. வேறு வழி தெரியாமல் அங்கே ரோகிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரிக்கும் இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ரொம்பவே பதட்டமான மகேஸ்வரி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, உடனே நீ உன் பையன் எங்கே இருக்கான்னு முதல்ல தேடு, இல்லை போலீஸ்கிட்டையாவது போய் உதவி கேளு, இல்லைனா கிரிஷை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ரோகிணிக்கு என்ன செய்யன்னு தெரியல. நம்ம எடுத்த முடிவு எல்லாமே ரொம்ப சரியாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கிரிஷ் என் பேச்சை கேட்காம இப்படிலாம் செஞ்சுட்டான். எங்கன்னு போய் கிரிஷை தேட ஒன்றும் புரியலன்னு அழுதுகிட்டே இருக்காங்க ரோகிணி. முத்துவும் மீனாவும் அங்கே ஸ்கூலுக்கு கிரிஷோட நிற்கிறாங்க. உடனே அங்கே இருந்த போலீஸை பார்த்துட்டு அங்கே வேலை பார்க்குறவங்களும், சார் இந்த பையன் இங்கே தான் சார் படிச்சுட்டு இருந்தான்னு சொல்ல, ஆமாம், இவன் எப்போ இங்கேருந்து கிளம்பி வந்தான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க போலீஸ். இல்லை சார், எனக்கு எப்போ இவன் கிளம்பி வந்தான்லாம் தெரியாது. ஆனால் இவன் இல்லைன்னு தெரிஞ்சு நாங்கள் எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸோட உதவியை தான் கேட்கணும்னு நினச்சி யோசனை பண்ணிகிட்டு இருந்தோன்னு சொல்ல, எவ்வளோ பெரிய ஸ்கூலை நடத்திட்டுருக்கீங்க, இப்படி யார் இருக்காங்க, யார் உங்ககிட்ட கேட்காம வெளியில் போகிறாங்கன்னு கூட நீங்கள் கண்டுக்காமல் இருந்தால் எப்படி உங்களை நம்பி எல்லாரும் பசங்களை சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்ல, சார் ஏற்கனவே இந்த பையன் கிரிஷ் எல்லார்கிட்டையும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறான் சார். இவன் மேலே நம்பிக்கையே இல்லாமல் தான் கொஞ்சம் கோவமாக பேசினா இவன் திருந்திருவான்னு நினச்சேன். ஆனால் இவன் என்னடானா நான் பேசின பேச்சால் ரொம்பவே பதட்டத்தில் இங்கே இருக்கக்கூடாதுன்னே முடிவெடுத்துட்டான் போல். ஏன் கிரிஷ் இப்படி செஞ்சேன்னு கேட்க, நீங்கள் தான் என்னென்னவோ பேசுனீங்க, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, அதனால தான் எங்கள் அம்மாவை தேடி நான் கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாததுனால தான் நான் இப்படி என்னால் முத்துமாமாவுக்கும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கிரிஷ் அழுகிறான். உடனே மீனா சொல்கிறாங்க, கிரிஷ் எங்கள் சொந்தக்கார பையன்தான். கிரிஷை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்களும் பொறுப்பே இல்லாமல் கிரிஷை எங்கே போகிறான் எங்கே வரான்னு கவனிக்காமல் இருந்திருக்கிறீங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவும் இப்படி யோசிக்காமல் இருந்திருக்கிறாங்க. கிரிஷுக்கு என்ன வேணுன்றது அவங்க அம்மாவுக்கு தெரியவே மாட்டேங்குது. அவங்க வேலை தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஆனால் கிரிஷ் தனியாக இருக்க ரொம்ப கஷ்டப்படுறான். எங்கள் வீட்டில் இருக்கும்போது கிரிஷ் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். என் மாமனார், என் வீட்டுக்காரர்னு கிரிஷை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்படி தனியாக இருக்கணும்னு கிரிஷுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவை பார்த்த உடனே அங்கே வேலை பார்க்குறவரும், மீனா உங்களை பற்றி எனக்கு தெரியுமா, அதனால் நான் இங்கே கிரிஷை பற்றி எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அதனால் அவங்க வந்துடுவாங்க. உங்கள் கூட அனுப்புறதை விட கிரிஷோட அம்மா கூட அனுப்புறது தான் சரின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, உடனே அங்கே வந்த போலீஸும், இவங்க அம்மா கிட்ட பேசியிருக்கீங்களா,
இந்த பையன் ஒரு தப்பு பண்ணுறானா நீங்கள் முதல்ல அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கணும்னு சொல்லும்போது, இல்லை அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஃபோனில் பேசினாலும் கிறிஷ் எப்போ பார்த்தாலும் என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போயிருங்கன்னு அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு இங்கே தங்கி இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை. நாங்களும் எவ்வளவோ சொல்லிட்டோம். ஆனால் கிறிஷ் வந்து மனசு மாறுற மாதிரியே தெரியல. எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லிகிட்ருக்க, அந்த சமயம் அங்கே ரோகிணி ரொம்பவே பதட்டமாக வந்து நிற்கிறாங்க. ரோகிணியை பார்த்த மீனாவும், என்னங்க ரோகிணி வராங்க, இங்கே எதுக்கு, இங்கே என்ன வேலை செய்கிறாங்க, இங்கே அவங்களுக்கு என்னங்க வேலை அப்படின்னு கேட்க, பார்லர் அம்மாவா, அவங்க எதுக்கு இங்கே வரணும், நாம் கிறிஷுக்காக இங்கே பேச வந்திருக்கோம். ஆமாம், இந்த ரோகிணிக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு பார்த்துட்ருக்க, அங்கே ரோகிணி வந்த உடனே இங்கே வந்து கிறிஷ் கூட இருந்தவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இவங்க தான் ரோகிணி, இவங்க தான் வந்து கிறிஷை இங்கே சேர்த்து விட்டாங்கன்னு. என்னது ரோகிணி கிறிஷோட அம்மாவா அப்படின்னு மீனாவும் முத்துவும் பேரதிர்ச்சியோடு நிற்க, உடனே மீனாவும் பாருங்கள் இந்த ரோகிணி என்ன செஞ்சுருக்காங்கன்னு, எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்க, முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் ரோகிணி வசமாக மாட்டிக்கிறாங்க. தன்னுடைய பையன் எங்கே இருக்கான்னு தெரியல. உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்னு ஸ்கூலுக்கு வந்த ரோகிணி முத்து மீனாவை பார்த்துட்டு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே முத்துவும், என்ன பார்லலம்மா, என்ன நடக்குதுங்க, என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் தான் கிறிஷோட அம்மாவா, உங்களை பார்த்த உடனே நான் சந்தேகப்பட்டேன். ஆனால் இப்போ இங்கே கிறிஷை பார்க்க தான் வந்தீங்களா, கிறிஷை நல்லபடியாக நாங்கள் மறுபடியும் இங்கே கூப்பிட்டு வந்துட்டோன்னு சொல்ல, முத்து நீங்களா, மீனா எப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு கேட்க, கிறிஷ் எங்கே இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த எல்லாத்தையுமே முத்துவும் மீனாவும் தெளிவாக சொல்கிறாங்க. நீங்கள் தான் அக்கறையே இல்லாமல் உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான்றதை கூட மறந்துட்டு உங்கள் வாழ்க்கை தான் முக்கியம்னு நீங்கள் என்னடானா குடும்பத்தையே ஏமாற்றிட்டுருக்கீங்க, கிறிஷையும் ஏமாற்றிட்டுருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, உங்களை பற்றி நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்குடனே முத்துவும், இவங்ககிட்ட எதுக்கு பேசணும், நம்ம முதல்ல கிறிஷை வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம். பார்த்தீங்களா சார், இவங்க எங்கள் வீட்டோட மூத்த மருமக தான். ஆனால் எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்க இவங்க ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்ததை பற்றி எங்கள் யார்கிட்டையும் சொல்லலை. இங்கே வந்ததுக்கப்புறமா தான் கிறிஷோட அம்மா இந்த ரோகிணின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விஷயம் எங்கள் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது சார். சொல்லப்போனால் கிறிஷ் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தான். அப்போ கூட கிறிஷ் என் பையன் யார்கிட்டையும் இவங்க சொல்லவும் இல்லை. எங்களை எப்பயும் போல் ஏமாற்றிக்கிட்டே தான் இருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா தான் உண்மை தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல, இதுக்காக தான் நீங்கள் உங்கள் பையனை பார்க்க வர முடியாதுன்னு சொன்னீங்களா ரோகிணி, அதான் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க வச்சிங்களா, நீங்கள் அப்போ இங்கே தான் இருந்துருக்கிறீங்களா, எதுக்குங்க பொய் சொல்லி உங்கள் பையனை இங்கே சேர்த்தீங்க அப்படின்னு அங்கே ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களும் ரோகிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. உடனே கிறிஷும், அம்மா அழாதீங்கம்மா, நான் எதுவும் சொல்லலைம்மா, உங்களை பற்றி நான் எதுவுமே சொல்லலைம்மா, நீங்கள் இங்கே என்னை பார்க்க வந்தீங்கல்ல, அதனால தாம்மா இவங்க எல்லாரும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க, அம்மா அழாதீங்கம்மா அப்படின்னு கிறிஷும் சொல்லிகிட்டு இருக்கான். கிறிஷ், நான் சொன்ன மாதிரியே நீ எந்த பிரச்சனையும் செய்யாமல் இங்கே படித்து நல்லபடியாக நீ முன்னேறி வந்திருந்தனா இந்த மீனா முத்துலாம் என்னை கேள்வி கேட்டிருப்பாங்களா, ஆனால் நீ தான் என்னை எப்பயும் புரிஞ்சிக்கவே மாட்டியே கிறிஷ். அதனால தான் இப்போ பாரு, நீ என் பையன்ற உண்மை முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. உடனே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்னை அவமானப்படுத்துவாங்க. அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தானே உன்னை இங்கே கூப்பிட்டு வந்து நான் சேர்த்து விட்டேன். இப்பையும் நீ செஞ்ச பிரச்சனையால் நான் தான் கிறிஷ் தலை குனிஞ்சு நிற்கிறேன். முத்து, மீனா, உங்களுக்கு என்னை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. கிறிஷ் என் பையன்தான். கிறிஷ் எங்கே போயிருக்கான்னு தெரியலன்னு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு சொன்ன உடனே எனக்கு அங்கே வேலை கூட பார்க்க முடியல. அதனால தான் நான் ரொம்பவே பதட்டத்தில் இங்கே வந்தேன். ஆனால் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சார் என்னை மன்னிச்சிருங்க சார், என் பையனை இனி நான் நல்லா பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் ரோகிணி சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, விஜயாத்தக்கிட்ட சொல்லி என்னை மாட்டி விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சால் நான் உன் கூட வாழவே மாட்டேன்னு முடிவெடுத்துருவார். இப்படி என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு உண்மையை சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த கிறிஷ் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிட்டான். எப்படியோ நீங்கள் கிறிஷை கண்டுபிடிச்ச வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். ஆனால் கிறிஷை நான் மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியாது. அதே மாதிரி கிறிஷ் என் பையன்ற உண்மையை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு தான். உங்களை ஏளனமாக பேசி அவமானப்படுத்தியிருக்கேன். என்னை பற்றி நீங்கள் வீட்டில் சொல்லி என்னை மாட்டி விட்டுறாதீங்க. அப்புறம் நான் அந்த வீட்டு மருமகளாக இருக்கவே முடியாது. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க மீனா, என்னை மன்னிச்சிருங்க முத்து அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உடனே கிறிஷ் சொல்கிறான், அம்மா என்னம்மா பேசுகிறீங்க, நீங்கள் இப்போ கூட என்னை உங்கள் கூட கூப்பிட்டு போக மாட்டிங்களா, நான் மறுபடியும் இங்கேயே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, வேறு வழியே இல்லை கிறிஷ், நீ இங்கே தான் இருக்கணும். என் மாமியாரை பற்றி உனக்கு தெரியும்ல, அவங்க தேவையில்லாமல் உன்னையும் என்னையும் எவ்வளோ அவமானப்படுத்துவாங்க. நீ என் பையனாக தெரியறதுக்கு முன்னாடியே உன்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ என் பையன்தான் அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், உன்னையும் என்னையும் அங்கேருந்து வெளுத்து வாங்கிடுவாங்க.
அதனால் நீ இங்கே இருக்கிறது தான் நல்லது. இங்கேயே இரு, இங்கேயே தங்கி நீ நல்லபடியாக படிக்கணும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல கிருஷ், நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இப்போ உன்னால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு அழுதுட்ருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி திருந்த மாட்டிங்களா நீங்கள்? இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கு. கிருஷுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்கிறான். ஒரு நல்ல அம்மாவாக இருந்து உண்மையை சொல்லி கிருஷை பார்த்துக்கிறேன் அப்படின்னு முடிவெடுக்காமல் நீங்கள் என்னென்னவோ பேசிகிட்ருக்கீங்க. போனா போதுன்னு அமைதியாக இருந்தால் நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்ருப்போன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை பற்றின உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நாங்கள் எதுக்குங்க உங்களுக்கு உதவி செய்யணும்? இந்த உண்மையை மற்றவங்க கிட்ட சொல்லாமல் நாங்கள் ஏங்க உங்களை மாதிரி பொய் சொல்லி ஏமாற்றணும்? கண்டிப்பாக கிருஷ்காக நாங்கள் நல்லது மட்டும்தான் செய்வோம். இப்போயாவது மனசு மாறி என் பையனை நானே பார்த்துக்கிறேன்னு உண்மையை சொல்லி நான் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என் பையன்தான் முக்கியம்னு ஒரு முடிவெடுப்பீங்கன்னு பார்த்தா இப்போவும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிறீங்க. கிருஷ் எவ்வளோ கஷ்டப்படுறான் தனியாக இருந்து. அவன் கூட அவன் பாட்டியும் இல்லை, அவங்க அம்மாவும் இல்லை. நீங்கள் தானேங்க அப்போ பார்த்துக்கணும். பொறுப்பே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்கே வேலை பார்க்குறவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் கிருஷ் எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி தான் யோசிக்கிறான். சரியாக படிக்கிறதும் இல்லை, சாப்பிட்றதும் இல்லை. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ரொம்ப கோவப்படுறான். நீங்கள் அவன் கூட இருந்தால் தான் இந்த பிரச்சனை எல்லாமே உங்களால் மாற்ற முடியும். இல்லைன்னா கிருஷ் தன்னுடைய அம்மாவை பற்றி யோசிக்க யோசிக்க அவன் இப்படி தான் ஏதாவது ஒரு முடிவெடுப்பான். அதனால் உங்கள் பையனை உங்கள் கூடயே கூப்பிட்டு போங்க. கொஞ்ச நாள் இருக்கட்டும், அவன் மனசு மாறட்டும். அப்புறம் அவங்க பையன் திரும்பி வரணும்னு நினச்சா அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே கிருஷ்ணால் பிரச்சனை வந்துருச்சு. போலீஸ் வேறு வந்துட்டாங்க. இனியும் நாம் இந்த கிருஷ்ணால் பிரச்சனை வருமோ வராதோன்னு யோசிக்க முடியாது. அதுதான் நம்ம ஸ்கூலுக்கும் நல்லது அப்படின்னு அங்கே வேலை பார்க்குறவங்க இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க. உடனே அங்கே வந்த போலீஸும் ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க, என்னம்மா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க? இந்த கிருஷ் உங்கள் பையன். அப்போ உங்களுக்கு எவ்வளோ பொறுப்பும் அக்கறையும் வேணும். இந்த முத்துவும் மீனாவும் கிருஷை பார்த்த உடனே அவ்வளோ பாசமாக பேசி எங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு போய் நாங்கள் பார்த்துக்குறோன்னு எங்ககிட்ட அவ்வளோ எங்களுக்காக உங்கள் பையன் கிருஷுக்காக பேசினாங்க. நாங்கள் தான் நம்பாமல் வந்தோம். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம், கிருஷ் மேலே உண்மையாகவே பாசமாக இருக்கிறது இந்த முத்துவும் மீனாவும் தான். உங்களுக்கு கொஞ்சம் கூட கிருஷ் மேலே அக்கறையே இல்லை. ஆனால் இனி கிருஷுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் உங்களை தேடி வருவோம். பிரச்சனை அப்புறம் உங்களுக்கு தான் வரும். உங்கள் பையனை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி அழுதுகிட்டே, என் நிலைமையை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ கிருஷை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கக்கூடிய நிலைமை எனக்கு இல்லவே இல்லைன்னு சொல்ல உடனே அங்கேருந்த போலீஸ் சொல்கிறாங்க, முத்து மீனா கிருஷை பார்த்துக்கிற பொறுப்பை நீங்களே எடுத்துக்கோங்க. இந்த கிருஷை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அப்பப்போ நீங்கள் கிருஷை எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறீங்கன்னோ நானும் என்ன ஏதுன்னு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பே இல்லாத ரோகிணி கிட்ட கிருஷை அனுப்புறதை விட முத்து மீனா பார்த்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது உடனே கிருஷும், முத்து மாமா மீனாத்த நான் உங்கள் கூடவே இருக்கேன். இப்போ கூட என் அம்மா என்னை இங்கே தான் தங்க வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. நான் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்பேன். நல்லபடியாக படித்து முன்னேறுவேன். இப்படி எந்த தப்பும் செய்ய மாட்டேன், பிரச்சனை செய்ய மாட்டேன். என்னை நம்பலாம் நீங்கன்னு சொல்ல, கிருஷ் உன்னை நம்பாமையா? உன் மேலே எங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது கிருஷ். நீ முதல்ல வீட்டுக்கு வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல ரோகிணி பிரச்சனை செய்கிறாங்க. என்ன மீனா, என் பையன் மேலே எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு வந்துடுச்சா? எனக்கு இல்லாத உரிமையை நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? என் பையங்க கிருஷை எங்கே தங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னை பற்றின உண்மையை சொல்லி என்னை மாட்டி விடணும். அதுக்காக தானே கிருஷை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, போதும் பார்லலம்மா, இனி ஏதாவது பேசுனீங்க என் அண்ணனோட மனைவின்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும். அதான் எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல, உங்களை பற்றி இங்கே இருக்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கிருஷை பார்த்துக்கிற பொறுப்பை எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். கிருஷை நாங்களே பார்த்துக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வோம். ஆனால் நீங்கள் உங்கள் பையனுக்குன்னு பெருசாக என்ன செஞ்சீங்க? இப்படி தனியாக தங்க வைக்கிறது, அவனுக்கு பிடிக்காத வேலையை செய்கிறதுன்னு இப்படி செஞ்ச நீங்கள்லாம் ஒரு நல்ல அம்மாவே கிடையாது. நீ வா மீனா, இவங்க என்ன பிரச்சனை செய்கிறாங்கன்னு நான் பார்த்துக்கிறேன். கிருஷ் நீ வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு முத்துவும் மீனாவும் கிருஷை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. உடனே அண்ணாமலை கிருஷ் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு, கிருஷ் ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன முத்து, கிருஷை எங்கே பார்த்த அப்படின்னு கேட்க, அப்பா பெரிய பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்ல, என்னாச்சுன்னு கேட்ட உடனே நடந்த எல்லாத்தையும் மீனா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை மாமா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பிரச்சனை என்னன்னு கேட்க, கிருஷோட அம்மா நம்ம ரோகிணி தான். ரோகிணி இந்த மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உண்மையை மறைச்சிட்டாங்களாம். விஜயாத்தைக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும். எனக்கு என்ன செய்யனே தெரியல தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற, ரோகிணியா கிருஷோட அம்மாவா அப்படின்னு கேட்க, ஆமாம், இந்த உண்மையெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் சொல்லிடாதீங்கன்னு அழுதுகிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த வீட்டில் பெரியவங்க, உங்ககிட்ட நாங்கள் எப்படி உண்மையை மறைக்க முடியும்? பொய் சொல்லி எத்தனை நாள் ஏமாற்ற முடியும்? அதனால தான்
கிறிஷை பார்க்குற பொறுப்பை நாங்களே எடுத்துக்கிறோன்னு கிறிஷை கூப்பிட்டு வந்துட்டோம். இந்த விஷயத்தை எப்படி மனோஜ் கிட்டேயும் விஜயா கிட்டேயும் சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல மாமா அப்படின்னு ரோகிணியை பற்றி மீனா எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலையும் என்னம்மா இது என்னால் நம்பவே முடியலையேன்னு சொல்ல, இங்கே வந்த போலீஸ்க்கும் தெரியும் இங்கே கிறிஷ் எங்கே படித்தானோ அங்கேயும் உண்மை எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல, என்னப்பா அந்த ரோகிணி இப்படிலாம் செஞ்சிட்ருக்கா முத்து, என்னாலேயே தாங்கிக்க முடியல, இதெல்லாம் மனோஜ் எப்படி தாங்கிப்பான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கிறிஷ் வந்ததை பார்த்த உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன மறுபடியும் இந்த கிறிஷை கூப்பிட்டு வந்துட்டீங்களா? இந்த கிறிஷ் வீட்டில் இருந்து போனதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம். இவனால் எவ்வளோ பிரச்சனை வந்தது, மறுபடியும் இவனை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? வெளியில் கூப்பிட்டு போங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அம்மா தானே கூப்பிட்டு போனாங்க, இங்கே கிறிஷோட அம்மா தானே பார்த்துக்கணும், எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க? யாரை கேட்டு கூப்பிட்டு வரீங்க மீனா அப்படின்னு சொல்ல, அம்மா இனி கிறிஷ் இங்கே தான் இருக்க போகிறான், கிறிஷை நானும் மீனாவும் தான் பார்த்துக்க போகிறோம், இனி கிறிஷோட அம்மாவை நம்பி கிறிஷை விட நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. நீ யார் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு? இல்லை யார்கிட்ட கேட்ட நீ இப்படி ஒரு முடிவெடுக்க போகிறேன்னு? இது என்னோட வீடு, யார் என்ன செய்யணும்னு நான் தான் முடிவெடுக்கணும். நீங்கள் என்னவோ உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி நீங்களே ஒரு முடிவெடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே போனால் போதுன்னு தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். இதில் நீங்கள் யாரையோ கூப்பிட்டு வருவீங்க, நாங்கள் சமைச்சு கொடுக்கணும், அதை அவங்க சாப்பிடணுமா? ஏன் இந்த பையன் ஏற்கனவே இங்கே தானே இருந்தான், அதெல்லாம் பத்தாதா? மறுபடியும் என்ன பிரச்சனைன்னு கிறிஷ் இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு விஜயா தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் கிறிஷுக்கு இந்த வீட்டில் இருக்க எல்லா உரிமையும் இருக்குது, அதனால தான் மீனாவும் முத்துவும் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்ல, என்னங்க பேசுகிறீங்க, என்ன உரிமை இருக்குது? இந்த கிறிஷை இங்கே கூப்பிட்டு வந்த மாதிரி அப்புறம் கிறிஷோட பாட்டியவும் முத்துவும் மீனாவும் கூப்பிட்டு வருவாங்க, எல்லாரையும் நாம தான் ஏங்க பார்த்துக்கணும், நமக்கு என்னங்க பொறுப்பு இருக்குது அப்படி பார்த்துக்கிறதுக்கு? எனக்கு பார்வதி வீட்டில் நிறைய வேலை இருக்குது, அது மட்டும் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையாக வெளியில் போயிடுறாங்க. மீனா நீ கூட பூ கொடுக்க போகணுன்னு வெளியில் போவல்ல, இந்த கிறிஷ் வந்ததுக்கு அப்புறமா எங்கேயாவது உன்னால் வெளியில் போக முடிஞ்சதா? அப்படி உன் வேலையவும் செய்யாமல் இந்த பையன் கிறிஷை பார்த்துக்கணுன்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு விஜயா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ உங்கள் வீடுனா நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணுமான்னு முத்து கேட்குறாரு. ஆமாம், என் வீடுனா நீங்கள் தங்குறதுக்கு நான் இடம் கொடுக்குறதே பெருசு தான், இதில் யாரையோ கூப்பிட்டு வந்து தங்க வச்சா அதை என்னால் இனி ஏற்றுக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கிறிஷ் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு. யாரையோ கூப்பிட்டு வந்து நீங்கள் பிரச்சனை செய்கிறதும் என்னை அவமானப்படுத்துறதும் எத்தனை நாள் தான் நான் தாங்கிக்க முடியும்? நீங்களாவது சொல்லி புரிய வச்சு இந்த கிறிஷை முதல்ல வேற எங்கேயாவது கூப்பிட்டு போக சொல்லுங்கள். இல்லை மீனா பேசாமல் உங்கள் அம்மா வீட்டில் கூப்பிட்டு போய் விடு, இங்கே தங்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அத்தை, என் அம்மா கண்டிப்பாக கிறிஷை கூப்பிட்டு வரேன்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, ஏன்னா எல்லார் கூடயும் ஒத்துமையாக இருக்கணுன்றது எங்கள் அம்மாவோட ஆசை. ஏற்கனவே இங்கே வீட்டில் உங்களால் பிரச்சனை வந்தப்போ கிறிஷை நான் பார்த்துக்கிறேன், நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நான் தான் கூப்பிட்டு போகல. எங்கள் அம்மா உங்களை மாதிரிலாம் பேச மாட்டாங்கத்த, ரொம்ப சந்தோஷமாக கிறிஷை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க. ஆனால் நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சால் இப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்க மாட்டீங்கன்னு சொல்ல, என்ன வேணாலும் உண்மையாக இருக்கட்டும், ஆனால் இந்த பையன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான், இது என்னுடைய முடிவு. அப்படி இவன் இங்கே இருக்கிறதா இருந்தால் நான் என் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் பார்வதி வீட்டுக்கு போயிடுவேன், பரவாயில்லையான்னு சொல்ல, உடனே முத்துவும் என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க, நாங்கள் என்ன வேணும்னாமா பிரச்சனை செஞ்சிட்ருக்கோம், இல்லையே, நீங்களும் புரிஞ்சுக்காமல் இருந்தால் எப்படிம்மா? போதும் முத்து, நல்லா சம்பாதிச்சு முன்னேறணும், மாடியில் ரூம் கட்டணுன்ற ஆசையெல்லாம் இல்லை. அந்த சீதாவுக்கு உதவி செஞ்சேன், அதுக்கப்புறம் சீதா தன்னுடைய வீட்டுக்காரர் அந்த அருணோட பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னையே சந்தேகப்பட்டு நீ உதவி செஞ்சது கூட தெரியாமல் பிரச்சனையாச்சுல்ல. நீயும் மீனாவும் உண்மை என்னன்னு நிரூபித்ததுக்கு அப்புறமா தானே சீதாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிய வந்தது. இப்படி தான் நீ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் கூட உன்னை தப்பாக தான் நினைப்பாங்க, இப்படிலாம் நடக்கணுமா என்ன அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, அத்தை அதெல்லாம் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நாங்கள் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டோம். என்னத்தை நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க? சீதாவோட கல்யாணத்தில் நாங்கள் உதவி செஞ்சதை இப்போ பேசுகிறீங்கன்னு கேட்க, ஆமாம், உன் தங்கச்சி முக்கியம், உன் வீட்டில் உள்ளவங்க முக்கியம்னு இந்த முத்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினா எல்லாத்தையும். அதே மாதிரி மண்டபத்துலேயும் முத்துவை அவமானப்படுத்தினல, பொய் சொல்லி ஏமாத்தினல, அதுக்கப்புறம் போனால் போதுன்னு இந்த வீட்டுக்கு வந்த நீ உன் வேலையை தானே பார்க்கணும். அடுத்தவங்களுக்கு முத்து உதவி செய்கிறது தப்புன்னு சொல்லி புரிய வைக்காம இப்படி யாரையோ வீட்டுக்கு கூப்பிட்டு வரதை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த கோவத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சமயம் முத்துவும் மீனாவும் கிறிஷை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, வீட்டுக்கு போனால் விஜயாத்தை வெளுத்து வாங்கிடுவாங்களே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்க. அங்கே வீட்டுக்கு வந்தால் முத்து மீனா கிட்ட பிரச்சனை செய்கிறாங்க விஜயா. இப்போ வரைக்கும் முத்துவும் மீனாவும் உண்மையை சொல்லலை அப்படின்னு ரோகிணிக்கு தெரிய வருது. அங்கே வந்த ரோகிணியும் அத்தை என்னாச்சுன்னு கேட்க, பாருமா
இந்த முத்துவும் மீனாவும் கிறிஷை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இங்கே தான் கிறிஷ் தங்குவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் முடியாது, கிறிஷை அவங்க அம்மா கூடயே அனுப்பி வைன்னு நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல முத்து மீனாவை பார்த்து ரோகிணி முறைக்கிறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமாக ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க, என்ன ரோகிணி பிரச்சனை நடக்குது, அமைதியாக இருக்க? கிறிஷை உனக்கு யாருன்னே தெரியாதுல்லன்னு கேட்க, இல்லை எனக்கு தெரியும், அதான் மீனா முத்து கூப்பிட்டு வந்திருக்காங்கல்லன்னு சொல்லும்போது, அமைதியாரு ரோகிணி, இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான், செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு முத்து மீனா இப்போ வரைக்கும் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் செய்கிறாங்க. ஆனால் விஜயா எதையும் புரிஞ்சுக்காம அவங்கள கூட வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கா. என்னெல்லாம் பேசுகிறா தெரியுமா? என்னாலேயே பொறுமையாக இருக்க முடியல, அமைதியாக இருக்க முடியல. நீ உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு உன் பையன் வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறியே, அசிங்கமா இல்லையான்னு கேட்க, அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன? உன்னை பற்றின உண்மையை முத்துவும் மீனாவும் விஜயாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நினச்சாங்க. நான் தான் உன்னை பார்த்த உடனே கோவத்தில் விஜயாவுக்கு எல்லாமே சொல்லணும்னு முடிவெடுத்துட்டேன்னு சொல்ல, உடனே விஜயாவும் என்னங்க பேசுகிறீங்கன்னு கேட்க, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இப்போ தான் முத்துவும் மீனாவும் வந்து என்கிட்ட உண்மையை சொன்னாங்க. ஆனாலும் ரோகிணியோட வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாது, மனோஜ் ரோகிணியை வந்து திட்டிடக்கூடாது, அவமானப்படுத்திடக்கூடாது, நீயும் மனோஜும் சேர்ந்து ரோகிணியை இங்கேருந்து அனுப்பிடக்கூடாதுன்றதுக்காக என்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. உன்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்க, அவமானப்பட்டு நிற்கிறாங்க. எவ்வளோதான் நான் பார்த்துட்டு இருக்க முடியும்? இந்த கிறிஷோட அம்மா ஓ மருமக ரோகிணி ஆசாசியாக மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சால இந்த ரோகிணி ஏற்கனவே மலேசியாவில் அப்பா இருக்காரு, தன்னுடைய மாமாவால் நிறைய பணம் வரும்னு பொய் சொல்லி ஏமாத்தினால அதே மாதிரி இப்பையும் தனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையும் மறைச்சு ஏமாத்திருக்கா ஓ மருமக ரோகிணி அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக சொல்ல தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. உடனே விஜயா அவ்வளோ நேரம் முத்து மீனாவை கேள்வி கேட்டுட்டு இருந்தவங்க உடனே ரோகிணி கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன, என் வீட்டுக்காரர் சொல்கிறதெல்லாம் உண்மையா? முத்து மீனா உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு ஓன் பையனை தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நிற்கிறாங்களா அப்படின்னு கேட்க, அத்தை இல்லை, நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்களேன்னு சொல்லும்போது, என்னடி கேட்கணும், இன்னும் என்ன நீ பேசி நான் கேட்க வேண்டியது இருக்குது? சொல்கிற பொய்யெல்லாம் சொல்லி குடும்பத்தை ஏமாற்றி இன்னும் நீ என்ன பொய் சொல்ல போகிற, ஏமாற்ற போகிறேன்னு கேட்க, கிறிஷ் என் பையன்தான், இனி நான் உண்மையை மறைக்கலை, இங்கே வந்து மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு மெதுவாக பேச, பொய் சொல்லும் போதெல்லாம் நல்லா சத்தமாக பேசினேன், இப்போ உண்மையை பேசும்போது மட்டும் ஏன் சத்தமே வரமாட்டேங்குது அப்படின்னு விஜயா வந்து பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே மீனாவும், பார்த்தீங்களா, இப்போ கூட நீங்கள் செஞ்சது எல்லாமே தப்பு, சொன்னது எல்லாமே பொய்ன்னு தெரியும், ஆனால் உங்களை பற்றி சொல்லி உங்களை மாட்டி விடணுன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லவே இல்லை. கிறிஷை நாங்கள் நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக தான் கிறிஷோட வாழ்க்கையை பற்றி விஜயாத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அண்ணாமலை மாமா தான் உங்ககிட்ட உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே பாட்டி எங்கள் அம்மா செஞ்சது தப்பு தான், அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு கிறிஷ் வந்து பேசுகிறான். என்ன என்ன ஏன் பாட்டின்னு கூப்பிடுற? உன் அம்மா ரோகிணின்னு நீயாவது சொல்லியிருக்கணும்ல. இந்த வீட்டில் நீ வந்து இந்த மீனா முத்து கூட வந்தப்போ உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டோம். உங்கள் அம்மா ரோகிணி எங்களை ஏமாத்துற மாதிரியே நீயும் தானே ஏமாத்திருக்க. உண்மையை சொல்லாமல் உன்னை மட்டும் மறுபடியும் இந்த வீட்டில் எப்படிடா தங்க வைக்க முடியும்? அதெல்லாம் முடியவே முடியாது. இந்த ரோகிணி மாதிரியே கிறிஷும் ரொம்ப பொய் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா தான் ரோகிணி அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தா பிரச்சனை வரும்னு இந்த ரோகிணி சொல்லி கொடுத்ததை அப்படியே இந்த கிறிஷும் வந்து உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கானா, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு இந்த வீட்டில் தங்க வைக்கணும்னு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும், அத்தை என்ன இருந்தாலும் இந்த ரோகிணி உண்மையை மறைச்சிருந்தாலும் இப்போ மனோஜோட மனைவி, நீங்கள் முடிவெடுக்க முடியாதுல்ல. உண்மை என்னன்னு மனோஜுக்கு தெரியட்டும், மனோஜா ஒரு முடிவெடுக்கட்டும். நீங்கள் இவ்வளோ கோவமாக பேசி மட்டும் என்ன நடக்க போகுது, இல்லை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்ல, நீ எதுவுமே பேசாத மீனா, நீ உண்மையை கண்டுபிடிச்சது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்குன்னு இந்த ரோகிணிக்கெலாம் சப்போர்ட் பண்ண அவ்வளவுதான், பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த வீட்டில் ரோகிணி இருக்கக்கூடாது. மனோஜ் இங்கே வரதுக்குள்ளே ரோகிணி இங்கேருந்து கிளம்பணும். உன் பையனை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புடி. இனி இந்த வீட்டில் உனக்கு என்ன வேலை? நீ என் மருமகளே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் தான் நீ சொன்ன எல்லா பொய்யவும் நம்பி ஏமாந்து அசிங்கப்பட்டு நிற்கிறேன். உன்னெல்லாம் என் பையன் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன்டி. போதும், இனியும் மனோஜோட வாழ்க்கையில் நீ இருந்தால் கண்டிப்பாக பெரிய அவமானத்தை நீ தேடி தருவ. அதனால் இதோட உன் வேலையை நிறுத்திக்க. இப்போவே உன் பையனை கூப்பிட்டு கிளம்பு. அவ்வளவுதான். இதுக்கு மேலே உனக்கு மதிப்பு மரியாதை இந்த வீட்டில் கிடைக்கும். நல்ல வசதியாக எல்லா உரிமையோடையும் இங்கே தங்கலான்னு நினச்ச அப்புறம் நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, உடனே முத்து பேசுகிறாரு. அம்மா என்ன பேசுகிறீங்க? ரோகிணி செஞ்ச தப்புக்கு கிறிஷை எங்கம்மா அனுப்புவீங்க? இந்த ரோகிணியை நம்பி அனுப்புறதா? வேண்டாமா. இனி கிறிஷும் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறான். கிறிஷ் நம்ம கூட இருக்கட்டும்மா.
ரோகிணி செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன வேணாலும் முடிவெடுத்துக்கோங்க, அதில் நாங்கள் தலையிடவே மாட்டோம். ஆனால் கிறிஷோட வாழ்க்கை முக்கியம். எங்களை நம்பி அங்கே வந்த போலீஸ் பேசி ரோகிணி கூட கிறிஷை அனுப்பலாமா? நாங்கள் கிறிஷ் மேலே ரொம்ப பாசமாக இருக்கோம், அக்கறையாக கிறிஷை வந்து கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லி எங்கள் கூட தான் கிறிஷை அனுப்பி வச்சாங்க. வேணும்னா அங்கே நடந்ததை ரோகிணி கிட்டே கேளுங்க, அவங்களே தெளிவாக சொல்லுவாங்க. கிறிஷ் வந்து அந்த ஸ்கூலில் படிக்கவும் முடியாமல் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வர தன்னுடைய அம்மா கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதெல்லாம் புரிஞ்சிக்காத ரோகிணி மறுபடியும் நீ அங்கே தான் தங்கணும், அப்போ தான் என்னை பற்றின உண்மை என் மாமியாருக்கும் மனோஜுக்கும் தெரியாதுன்னு அங்கேயே தங்க வைக்கணும்னு நினச்சப்ப கிறிஷ் அவ்வளோ அழுதான். அம்மா உங்கள் கூட என்னை கூப்பிட்டு போங்கம்மா, நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்பேன்னு. ஆனால் ரோகிணி முடியவே முடியாதுன்னு தன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சாங்க, கிறிஷை பற்றி யோசிக்கல. அப்போ தான் அங்கே இருந்த போலீஸ் எங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு இந்த ரோகிணி கூட கிறிஷ் போனாலும் மறுபடியும் இப்படி வேற எங்கேயாவது தங்க வைப்பாங்க, அதனால கிறிஷோட வாழ்க்கையை பற்றி ரோகிணி யோசிக்கவே மாட்டாங்கன்னு தான் எங்கள் கூடவே கிறிஷை அனுப்பிட்டு ரோகிணியை வெளுத்து வாங்கினாங்க. இப்பயும் எந்த நம்பிக்கையில் ரோகிணி கூட கிறிஷை அனுப்ப முடியும்? கிறிஷ் உங்கள் அம்மா கூட போகணுன்னு ஆசைப்படுறியா, இல்லை எங்கள் கூட இருக்கிறேன்னு நினைக்கிறியான்னு கேட்க, முத்துமாமா எங்கள் அம்மாவை இங்கேயே இருக்க சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் 2 பேரும் என்னை பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா என்னை பார்த்துக்க வேண்டாம், அவங்க என்னை கவனமாக பார்த்துக்கவும் மாட்டாங்க, அக்கறையாக இருக்கவும் மாட்டாங்க. என் மேலே உள்ள கோவத்தில் என்னை கூப்பிட்டு போய் திட்டுவாங்க, வேற எங்கேயாவது தங்க வைப்பாங்க. எனக்கு என் பாட்டியவும் பார்க்க முடியல, என் அம்மா திட்டுறதையும் தாங்கிக்க முடியல, நான் உங்கள் கூடயே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான் கிறிஷ். இப்படி கிறிஷ் பேசுகிறத கேட்ட உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமாக வெளுத்து வாங்குறாரு ரோகிணியை. பாத்தியா, உன் பையன் கூட உன்னை நம்பக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டான். நீ என்ன சொன்னாலும் அதில் உன் பையனுக்கும் நம்பிக்கை இல்லை, எங்களுக்கும் நம்பிக்கை இல்லை. பேசாமல் கிறிஷ் இங்கே இருக்கட்டும், நீ இங்கேருந்து கிளம்பு. உனக்கு இந்த வீட்டில் தங்குறதுக்கு உரிமை கிடையாது. பொய் சொல்லி ஏமாத்துன நீ இன்னும் மனோஜ் வர வரைக்கும் காத்துட்டு இருந்தனா அப்புறம் மனோஜ் வந்து உன்னை பலார்னு வெளுத்து வாங்கிடுவான். நானே என் பையன் மனோஜை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அங்கிள் நான் மனோஜ்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன், நீங்கள் நடந்த பிரச்சனையெல்லாம் மனோஜ்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா உன்ன மாதிரி எங்களையும் பொய் சொல்கிறியா என்ன? அப்படி தானே மீனா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிற மாதிரி சொல்லி இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் மீனாவும் முத்துவும் ஒன்றை மாதிரி இல்லை, உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க, நேர்மையாக தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நீ சொன்ன பொய்யால் இப்போ வாழ்க்கையே இல்லாமல் நின்றுட்டுருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையான? அண்ணாமலை ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காரு. உடனே மீனாவும், அத்தை நாங்கள் சொல்கிறது உண்மைதான், அங்கே யாருமே ரோகிணியை நம்ப தயாராக இல்லை, ரோகிணியை நம்பி கிறிஷை கூட அனுப்ப வேண்டாம் தான் சொல்லி முடிவெடுத்தாங்க. அதே மாதிரி தான் கிறிஷுக்காக நாங்களும் வந்து இனி கிறிஷை பார்த்துக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். கிறிஷோட பாட்டி எங்கே இருக்காங்கன்னே தெரியல, ரோகிணியை நம்பி கிறிஷை அனுப்ப முடியாது. அப்படி இருக்கும்போது பாவம் கிறிஷ் எங்கே போவான்? என்னதான் இருந்தாலும் கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கிற தப்பு இல்லையே, ரோகிணியோட பையன் தானே, உங்களுக்கும் பேரன் தானேன்னு சொல்ல, இன்னொரு தடவை அப்படி பேசுனேன் அவ்வளவு தாண்டி மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் வேண்டான்னு சொன்னாலும் அதான் உண்மை. நீங்களா புரிஞ்சுக்கிட்டு கிறிஷை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் இங்கேயே சந்தோஷமாக இருக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்ல, அப்படி நான் ஏற்றுக்கலன்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்க, உடனே முத்து சொல்கிறாரு, வேறு வழி எங்களுக்கு தெரியல, கிறிஷை கூப்பிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். அப்பா கிறிஷ் இந்த வீட்டில் இருந்தால் நானும் மீனாவும் இங்கே இருப்போம், கிறிஷை விட்டுட்டலாம், கிறிஷை அந்த ரோகிணியை நம்பி அனுப்பிட்டுலாம், நாங்கள் வந்து அப்படி அனுப்ப நாங்கள் முடிவெடுக்கலை, கிறிஷுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகவும் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை, என்னப்பா முத்து நீ இப்படி பேசிகிட்ருக்க, நாங்கள் யாரும் உன்னை போக சொல்லலையே முத்து, நீ ஏன்ப்பா இப்படி பேசுகிற, நான் வந்து விஜயா கிட்டே பேசுகிறேன்னு சொல்லும்போது அப்போ தான் விஜயா யோசிக்கிறாங்க, மீனா முத்து இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான், அவங்களே வெளியில் போகிறோன்னு சொன்னப்ப நாம் இந்த பிரச்சனையை பெருசாக்கி அனுப்புனா என்ன, தப்பே இல்லையே. இந்த முத்து மீனா இங்கே இருந்தால் இப்படி தான் யார் யாரையோ வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க, அவங்கள கவனிக்கணுன்ற பொறுப்பையும் எடுத்துப்பாங்க, நம்ம சொல்கிற எதையும் கேட்க மாட்டாங்க. சொல்லப்போனால் என் பேச்சை இவங்க 2 பேரும் மதிக்கிறது கூட இல்லை, அப்புறம் நான் எதுக்கு இவங்க பேச்சை கேட்கணும்? அப்போ இதுதான் சரியான சமயம், ரோகிணியை வெளுத்து வாங்கி இங்கேருந்து அனுப்புகிற மாதிரியே முத்து மீனாவையும் அனுப்புனா ரொம்ப நல்லா இருக்குமே, நமக்கு இந்த ஒரு காரணம் போதாதான் என்ன நம்ம வேலையை செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு உடனே விஜயாவும், முத்து மீனா என் முடிவில் நான் வந்து உறுதியாக இருக்கேன், உங்களுக்காகலாம் நான் மனசு மாற போகிறதே கிடையாது, உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை இந்த கிறிஷ் முக்கியமானு முடிவெடுங்க, நான் சொல்கிறத கேட்பேன்னா இந்த கிறிஷை ரோகிணி கூட அனுப்பிட்டு நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கலாம், கிறிஷ் தான் முக்கியம், கிறிஷோட வாழ்க்கை தான் முக்கியம், அவனுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வீட்டில் தங்க உங்களுக்கு இடம் இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, எங்கே வேணாலும் தங்கிக்கோங்க, யாரை வேணாலும் கூப்பிட்டு வச்சு பார்த்துக்கோங்க, உதவி செய்யுங்க, நான் அதில் தலையிட போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கிறிஷும், வேண்டாம் முத்து மாமா மீனாத்தை நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க, நான் வேணும்னா என் அம்மா கூட இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்ல, உடனே முத்துவும்,
யாரை நம்பி உன்னை அனுப்புறது? இந்த ரோகிணியை நம்பியா? நாங்கள் யாரும் ரோகிணியை நம்ப தயாரா இல்லை. அவங்க வாழ்க்கை முக்கியம்னு மறுபடியும் உனக்கு என்ன பிரச்சனை செய்வாங்கன்னு நாங்கள் யோசிக்க முடியாது கிரிஷ். எப்படியோ நீ எங்களுக்கு கிடைச்சிட்ட. அந்த சந்தோஷத்தில் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்போம். உன் மேலே எங்களுக்கு அவ்வளோ அக்கறையும் பாசமும் இருக்குது. அதில் கொஞ்சம் அக்கறை இருந்திருந்தா கூட இந்த ரோகிணி உன்னை ரொம்ப நல்லா பார்த்துருந்துருப்பாங்க. அவங்க மாட்டிக்க கூடாதுன்னு தானே உன்னை கண்டுக்காமல் இருந்தாங்க. அவங்க தனியாக இருந்து கஷ்டத்தை அனுபவிக்கட்டும். அப்போ தான் தெரியும். கிறிஷ் கூட இருந்திருந்தா கூட பரவாயில்லையே, வாழ்க்கையும் இல்லாமல் என் பையன் கிறிஷும் இல்லாமல் இந்த நிலமையில நிற்கிறேனேன்னு ரோகிணி அவமானப்பட்டு தாளா குனிஞ்சு நிற்கணும். அதுதான் உங்கள் அம்மா ரோகிணிக்கு நீ தரப்போகிற சரியான பதிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோகிணியை பார்த்து முத்து கோவமாக பேச, இங்கே ரோகிணி இவ்வளோ தலை குனிஞ்சு நின்று அவமானப்பட்டு நிற்கிறேன். இப்போ இந்த முத்து இப்படி பேசுகிறாரு, என் பையனை என் கூட அனுப்ப மாட்டேன்னு வேறு சொல்கிறாரு. என்ன நடக்குது? அப்படியே நான் என் பையனை கூப்பிட்டு போகணுன்னு சொன்னால் போலீஸை வேற வர வைப்பாங்களே, அப்புறம் பிரச்சனை பெருசாயிருமே. இங்கே மனோஜ் கிட்ட வேற எப்படி இந்த பிரச்சனையை பேசி சமாளிக்கன்னு தெரியலையேன்னு ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து, மீனா நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுங்க, இது என் வீடு. இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது நான் தானே முடிவெடுக்கணும். இப்போதைக்கு இந்த முத்து மீனாவுக்கும் கிறிஷ் தான் முக்கியம். என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அப்போ இவங்க எல்லாரும் இங்கேருந்து கிளம்பட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. உடனே அண்ணாமலையும், விஜயா தெரிஞ்சு பேசுறியா தெரியாமல் பேசுறியா? பாவம் கிறிஷ் ஏற்கனவே வந்து எல்லார் கூடயும் இருக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டத்தோடு இங்கே வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது நாம் தானே அவனுக்கு உதவியாக இருக்கணும். நாம் எல்லாரும் ஒத்துமையாக இருப்போம். தப்பு செஞ்ச ரோகிணி மட்டும் இங்கே இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே முத்து சொல்கிறாங்க, வேண்டாம்ப்பா, எங்களுக்கு கிறிஷ் முக்கியம். கிறிஷுக்காக நானும் மீனாவும் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம்ப்பா. அம்மா கூட இருந்து நாங்கள் மட்டும் இல்லை, கிறிஷும் அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு பதிலாக தனியாக போய் நாங்கள் சம்பாதிச்சு எங்களுக்கும் முன்னேற தெரியும். கிறிஷ் நம்ம கிளம்பலாமான்னு சொல்ல, முத்துமாமா எங்கே போகிறோன்னு கேட்க, நமக்குன்னு ஒரு வீடு, நம்ம 3 பேரும் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்க போகிறோம். என்னைக்கு உன்னை வேண்டான்னு எல்லாரும் சொன்னாங்களோ, நாங்களும் இங்கே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா நினச்சி திட்டம் போடுறாங்களோ, அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மா விஜயா தேடி மறுபடியும் எங்களை கூப்பிட்டு இந்த வீட்டுக்கு வரணும். அந்த மாதிரி நாங்களும் முன்னேறி காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் எவ்வளவோ சொல்லியும் இங்கே ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருந்த விஜயாவோட மனசை மாற்ற முடியாமல், கிறிஷ் இந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொன்னதால் வேறு வழி இல்லாமல் கிறிஷை பார்த்துக்கிறதுக்காக கிறிஷை கூப்பிட்டுட்டு முத்துவும் மீனாவும் இங்கே விஜயா வீட்டிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் ரோகிணி எதை பற்றியுமே யோசிக்காமல், இங்கே கிறிஷை முத்து மீனா கூப்பிட்டு போனதை பற்றி கூட யோசிக்காமல் தன்னுடைய வாழ்க்கைக்காகவே அங்கேயே நின்று அழுதுட்டு இருக்காங்க. கிறிஷை பார்த்துக்க முத்துவும் மீனாவும் இருக்காங்க. என்னை விட அவங்க ரொம்ப நல்லா தான் பார்த்துப்பாங்க. ஆனால் என் வாழ்க்கை என்ன ஆகுறது? இவங்க எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு இதே வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவோ சொல்லியும் இங்கே கிறிஷை பற்றி கூட யோசிக்காம நான் இங்கே தான் இருப்பேன்னு ரொம்பவே அடம்பிடிக்கிறாங்க ரோகிணி. உடனே விஜயா சொல்கிறாங்க, இப்போ தான் உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன் பையன் இங்கே இல்லைனாலும் பரவாயில்ல, நீ இங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறல்ல, இப்போ நீ தான் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இங்கேருந்து கிளம்புறியா இல்லையான்னு ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கி தன்னுடைய வீட்டிலேருந்து அனுப்பிடுறாங்க விஜயா. அந்த சமயம் ரோகிணி யோசிக்கிறாங்க, என் அம்மா சொந்தக்காரங்க வீட்டில் இருக்காங்க, நான் வித்யா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணால் எடுத்து பேச மாட்டேங்கிறா. வித்யா தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. என் பையன் கிறிஷாவது என் கூட இருப்பானா? நான் பொறுப்பே இல்லாமல் என் வாழ்க்கை முக்கியம்னு நினைக்க முத்துவும் மீனாவும் கிறிஷை கூப்பிட்டு போயிட்டாங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரோகிணி தனியாக நின்று அழுதுட்ருக்காங்க. முத்துவும் மீனாவும் தெரிஞ்சவங்க கிட்ட அங்கே வாடகை வீடை பற்றி கேட்டு அங்கே தனியாக அவங்க தங்குறதுக்காக ஒரு வாடகை வீடுக்கும் போகிறாங்க. அங்கே மீனா சொல்கிறாங்க, இனி யாரும் இல்லை, நம்ம யோசிக்கக்கூடாது, நமக்காக கிறிஷ் இருக்கான், கிறிஷுக்காக நல்லா சம்பாதிக்கணும், நல்லா கிறிஷை படிக்க வைக்கணும். ஆனால் ரோகிணி இப்படி ஏமாற்றுவாங்க, அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் மனோஜுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ மனசு வேதனைப்படுவான். இருந்தாலும் இனி அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை, கிறிஷை நல்லா பார்த்துக்கணும். கிறிஷ் எங்கள் பேச்சை கேட்டு நீ நல்லா படித்து முன்னேறி வருவலன்னு சொல்ல, கண்டிப்பாக நீங்கள் எப்பயும் என் கூடயே இருக்கணும், எனக்காக நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க முத்து மாமா, நான் உங்கள் பேச்சை கேட்பேன், நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே கிறிஷும் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்க அந்த சமயம் செல்வம் முத்துக்கு ஃபோன் பண்ண நடந்த எல்லாத்தையுமே முத்து சொல்கிறாரு. செல்வம் இங்கே கிளம்பி வாயேன், நான் இங்கே தான் தங்கியிருக்கேன் இப்போன்னு சொல்ல, வந்த செல்வமும் என்ன முத்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட, நீ நல்ல வசதியாக வாழ்ந்தவன், உனக்கு இந்த வீடு போதுமா, நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, யாருடைய உதவியும் கேட்க வேண்டாம்னு நினச்ச செல்வம். அதனால தான். அது மட்டும் இல்லை, ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சு வீட்டில் எல்லாரும் ரொம்ப மனசு வேதனையோடு இருக்காங்க. இங்கே கிறிஷையும் தங்க வைக்கிறேன்னு சொன்னால் என் அம்மா ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரியும், அதனால தான் உடனே இப்படி ஒரு முடிவெடுத்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா முத்து, இனி சவாரிக்கு மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பிஸ்னஸ் செஞ்சு நீ நல்லா முன்னேறணும். அப்போ தான் உங்கள் அம்மா இந்த வீட்டில் நீங்கள் தங்க வேண்டாம்னு நினச்சி கிறிஷையும் உங்கள் கூடவே அனுப்புனாங்கல்ல, உங்கள் அருமை பெருமை என்னென்னு உங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் புரிய வரும்.
பாவம் மனோஜ், அந்த ரோகிணியை நம்பி ரொம்ப ஏமாந்துட்டால அப்படின்னு ரோகிணியை பற்றி பேசிட்டு முத்துவும் உடனே சவாரிக்கு கிளம்பும்போது, மீனா நீ கிறிஷை பார்த்துக்க, இருக்கிற டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் 2 பேரும் சேர்ந்தே போய் செய்வோம். கிறிஷை பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் சேர்ப்போம். இனி கிறிஷ் வந்து நம்ம பையன், நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு பொறுப்பை எடுத்துக்கிட்ட முத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிக்கணுன்றதுக்காக, புது பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கணுன்றதுக்காக கிடைக்கிற வேலை எல்லாத்தையும் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. கிறிஷையும் நல்லபடியாக படிக்க வைக்கணும். அப்போ தான் கிறிஷ் என்னுடைய பேரன்னு எங்கள் அம்மா ஏற்றுப்பாங்க. அதெல்லாம் நடக்கணும்னா நாங்கள் எங்கள் அம்மா நினைக்கிற மாதிரியே நிறைய சம்பாதிச்சு எங்ககிட்டேயும் நிறைய பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு உதவி செய்ய மீனாவும் எல்லா டெக்கரேஷன் ஆர்டரையும் எடுக்கிறாங்க. இங்கே சிந்தாமணிக்கு கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டரை கூட மீனாவை நம்பி தர, அதனால் மீனாவுக்கு நல்ல வருமானம் வருது. கிறிஷையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. வாடகை வீட்டில் இருந்த முத்துவும் மீனாவும் சொந்த வீடும் வாங்குறாங்க. அதனால் கிறிஷ் வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு பொறுப்பே வந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னு கிறிஷ் வந்ததால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க முத்துவும் மீனாவும்.